அருள் அமுதம். இப்போ நிறைய பேர் மாத ராசி பலன்கள் சொல்வா, வருஷ ராசி பலன்கள் சொல்கிறா, இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களோடு சொல்லின்னு இருக்கா. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களில் ராசி பலன்கள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் இதில் தை மாதத்தை வச்சு மகர சங்கராந்தி பலன்கள்னு ஒன்று உண்டு. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வருஷப்பிறப்பு பலன்கள். இது போக மாதம் இந்த சூரியனை மையமாக வைத்து, ஏன்னா சூரியன் மாதம் ஒரு ராசியாக மாறிட்டு வருவார். ஆனால் சூரியனை மையமாக வச்சு மாத ராசி பலன்கள் உண்டு. இந்த 3 ராசி பலன்கள் தான் வார ராசி பலன்கள், தின பலன்கள். அப்படி இதெல்லாம் சந்திரனை மையமாக வச்சு பண்ணுறது. இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான பலன்கள். இதெல்லாம் பெரிய ஒரு பலனை கொடுக்காது. அப்போ மாத ராசி பலன்கள் ஓரளவுக்கு ஒரு மாதம் நீடிக்கக்கூடியதுனால அந்த மாத ராசி பலன்கள் கரெக்டாக இருக்கும். வருஷ பலன்களும் நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி தை மாத பிறப்பு இதை விட்டு மகர சங்கராந்தி பலன்கள் சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரங்களில் நம்ம ரிஷிகள் சொன்னது. அந்த வகையில் இந்த வருஷம் தை மாதம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறக்கிறது. சூரிய பகவான் அந்த மகரத்தில் சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிற வீடு சனியுடைய வீடு. அந்த சனி மகரத்தில் இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்கு குரு வியாழக்கிழமை பிறக்கிறது இல்லையா? அப்போ அந்த குரு எங்கே இருக்கிறார் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குரு சூரியனுக்கு 6ல் இருக்கிறார். அந்த குரு மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ அந்த மிதுனத்திலேருந்து சூரியன் இங்கே இருக்கார், 8ல் இருக்கார். இதுக்கு சஷ்டாஷ்டகம்னு பேர். அப்போ குருவும் சூரியனும் சஷ்டாகத்த சாயனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒன்று. அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு மனோகாரகன் சரீரகாரகன் பேர். அப்போ அந்த சந்திரன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேட்ட நட்சத்திரம். அவர் விருச்சிக ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு 6ல் இருக்கிறார். சந்திரனுக்கு குரு 8ல் இருக்கிறார். அப்போ ஆத்மகாரகனான சூரியனும் சஷ்டாஷ்டகம் பெறுகிறார். சரீர மனோகாரகனான சந்திரனும் குருவுக்கு சஷ்டாஷ்டக தோஷம் பெறுகிறார். எனவே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம், நம்முடைய புலன்கள், நம்முடைய சரீரம் இவை நமக்கு கட்டுப்படாது. நம்ம இந்த குருவுடைய பார்வை இல்லாதனால குருவுக்கு சஷ்டாஷ்டம் மனமும் ஆத்மாவும் ஒரு அன்கண்ட்ரோல்டு, ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலையில் இருக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால் மனதை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ளும், புலன்களை கட்டுப்படுத்தி வைக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஆத்ம பலத்தை மனோபலத்தையும் எல்லோரும் வளர்த்துக்குவதற்கு ஒரே பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக தங்கம், குரு தான் பொன்னன் கனகன்னு பேர். தங்கத்துக்கு அதிபதி குரு தான். எனவே தங்கம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும். தங்கத்தினுடைய விலை கூடும் குறையும். இந்த வருஷம் முழுக்கவே இந்த தங்கத்தினுடைய விலை என்பது இப்போ ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். அதுவும் குறிப்பாக இந்த தை மாதம் முழுவதும் தங்கத்தினுடைய விலை ரொம்ப பெரும் வித்தியாசத்திலே இருக்கும். எனவே இந்த வருடத்திலே தங்கம் வாங்குவர்கள் ஒரு வருடம் புதிதாக வாங்குவார், ஒரு வருடம் தள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த தங்கத்தினுடைய விலை ஸ்திரமடையும். எனவே அடுத்த வருடம் தங்கத்தில் முதலீடுகள் அடுத்த முதலிடம். அதே மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் நிறைய இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். எனவே எல்லோரும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய புலன்களையும் சரீரத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆத்ம பலத்தையும் மனோபலத்தையும் பெருக்கிக் கொண்டால் இவ்வருடம் எல்லோரும் சுபிட்சமாக வாழலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் எல்லோரும் ஒரு நிதானத்தை கடைபிடித்து முதலீடுகளை செய்ய வேண்டும். அது தங்கத்து முதலீடுக்கு அதிக கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிலே இந்த சந்திரனும் சூரியனும் குருவுக்கு சஷ்டாஷ்டகம் பெற்றிருப்பதனால் உலகளாவிலே யுத்தங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த யுத்தங்கள் மக்கள் தங்களை காத்துக்கொள்ள அதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்வ பெரும்பாலும் வெளிநாடை தவிர்த்து அவரவர்கள் நாட்டிலே அதிகமாக இருப்பது நல்லது. கூடுமானவரை அதற்கு சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இவ்வாறாக இந்த வருடத்தினுடைய நம்ம அந்த தை மாத பிறப்பு பலன்களை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இந்த மகர சங்கராந்தி பலன்கள்னு நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மகர சங்கராந்தி தேவதைன்னு ஒவ்வொரு வருஷம் மகர சங்கராந்தி புருஷன் அப்போ அன்றைக்கி உதயமாவார். இந்த வருஷம் மகர சங்கராந்தி புருஷனுடைய பேர் மந்தன்னு பேர். அவர் ஆண்புலி வாகனத்தில் வருகிறார். இது மாதிரி மகர சங்கராந்தினுடைய லட்சணத்தை பற்றி சொல்லியிருக்கு. நம்ம அது இன்னும் விரிவாக நிறைய சொல்லியிருக்கு. அது தேவை, மக்கள் அதெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டா. வேணால் பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த மகர சங்கராந்தி பலன்களை மட்டும் பார்ப்போம். இந்த மகர சங்கராந்தி பலன்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை சுருக்கமாக சொல்கிறேன். பாருங்கள், சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரா பார்த்தீங்கன்னா தன விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இந்த வருடம் இந்த மகர சங்கராந்தியில் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்புல அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம்
ஆகிய வாழ்க்கையில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன லாபங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த வருடம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்தான சலனங்கள் ஏற்படும். ஸ்தான சலனம் சொன்னால் ஒரு விதமான ஒரு சலனத்தோடையே இருப்பார்கள். அந்த இடத்தினுடைய ஒரு இடமாவும் சரி மனசார்ந்த ஸ்தான சலனங்கள் இருக்கும். அடுத்தாப்புல உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஸ்தான லாபங்கள் ஏற்படும். அப்போ இருக்கிற இடம், அவளுடைய மனம் எல்லாமே அவளுக்கு ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜ யோகங்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ராஜ வெகுமானங்கள். கவர்மெண்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அவார்டு எதிர்பார்த்தேன், எனக்கு சில பேர் பத்மபூஷன் கிடைக்குன்னு பார்த்தேன், சில பேர் கலைமாமணி அவார்டு வேணும், இவாளுக்கெல்லாம் அந்த டைப் ராஜ வெகுமானங்கள் கிடைக்கும். இதுக்கு முந்தின நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ராஜ யோகங்கள் கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து திடீர்னு உனக்கு ஒரு வீடு அலாட் பண்ணியிருக்கேன், இலவச வீடு, இதெல்லாம் வரக்கூடிய ராஜயோகம். இந்த மாதிரி அந்த பழைய இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பிரித்து சொல்லியிருக்கோம். 3 நட்சத்திரங்கள், 6 நட்சத்திரங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதில் ராஜ வெகுமானம், தன லாபம், தன நஷ்டம், தன நாசம்னு சொல்கிறது, தன லாபம்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெகுமானம், ராஜ யோகம் இந்த மாதிரிலாம் பலன்களாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரவர்கள் அவருடைய பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அடியேன் வேண்டுகிறேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாமுள்ள இறையுட்கருணையாலும் குருவர்களின் துணையாலும் நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக வருகின்ற தை அமாவாசை அன்று இரவு பொழுதிலே, அதாவது மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பை நகர் பகுதியில் நம்முடைய அறக்கட்டளையில் வைத்து தீராத கடன், தீராத பகை, தீராத வழக்கு, தீராத வியாதி போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவர்களுக்கு விமோச்சனமாகவும், ஏவல், பிள்ளி, சூனியம் போன்ற ஆபிச்சார தோஷங்களுக்கு நிவர்த்தி அளிக்கும் முகமாகவும், பிதிர்சாபங்கள், பிதிர்தோஷங்கள் போன்றவற்றிற்கு இருந்து விடுபடவும், அகால மரணம், துர்மரணம் போன்ற தீராத மரணங்களுக்கு நிவர்த்தி, மிருத்யு தோஷத்துக்கு நிவர்த்தி செய்யும் முகமாகவும், அஷ்டபைரவ செய்த மகா பிரத்யங்கராயாகவும் அகோரையாகவும் நடைபெறவிருக்கிறது. இந்த யாகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு பலனடைமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்கள் எங்களுடைய அருளமும் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு உடனடியாக முன்பதிவு செய்து இந்த யாகத்தினுடைய பூஜா பிரசாத பலன்களை பெற்று தாங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வளமாகவும் நலமாகவும் வாழ அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அருள் அமுதம்.